ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? 1 கொரிந்தியர் 3:16. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிறது. நீங்களோ அதை கல்லர் குகையாக்கினீர்கள் என்றார் கர்த்தர். கர்த்தர் துதிகள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர், அவர் துதிக்கு பாத்திரர். அதனால் அவர் வாசம் செய்யும் எவ்விடமும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டியது அவசியம். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. காரணம், நம்முடைய இருதயம் கேடுள்ளதும் மகா திருக்குள்ளதுமாய் இருக்கிறது. பொய்யும் விரோதமும் கசப்பும் வைராக்கியமும் பகையும் எரிச்சலும் கீழ்ப்படியாமையும் கோபமும் மன்னிக்காததும் புறம்பேசுதலும் என இப்பேற்பட்ட காரியங்களினாலே நம்முடைய இருதயமும் வீடும் சபையும் இருள் சூழ்ந்திருக்கிறது. பின்ன எப்படி பரலோக தேவன் நம்மில் வாசம் செய்ய முடியும்? நம்மை நாம் தேவனுக்கு பரிசுத்தமாய் ஒப்பு கொடுப்போமாகில் அப்பொழுது பரலோகத்தில் வாசம் பண்ணும் தேவன் நம்மத்திலும் வாசம் பண்ணுவார். முக்கியமாக அவருடைய சபையையும் தேவ சமூகத்தையும் நம்முடைய வீட்டையும் இருதயத்தையும் அசுத்தப்படுத்தாமல் பரிசுத்தமாய் பேணி காப்போமாகில் பரலோக தேவன் நம்மில் வாசம் செய்வார். நம்முடைய பாவங்களை எல்லாம் நாம் அறிக்கை செய்து விட்டு விடுவோமாகில் நாம் தேவனாலே மன்னிப்பை பெற்று தேவ பிள்ளைகளாய் ஜீவிப்போம். தேவனும் நம்மில் பிரியப்படுவார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார் யோவான் 4:24. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன் என்கிறார் கர்த்தர். பரிசுத்த ஆவி இல்லாமல் அப்போஸ்தலர்கள் தனிமையாய் இருந்தார்கள். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற போதோ பெலனும் உற்சாகமும் தைரியமும் பெற்று கர்த்தருக்கு கடைசி வரை சாட்சியாகவே வாழ்ந்தார்கள். பவுல் பரிசுத்தாவின் வழி நடத்துதல் இல்லாமல் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினான். பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற போதோ கர்த்தருக்கு தன் வாழ்நாள் முழுவதும் சாட்சியாயிருந்தார். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். ஏனெனில் பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். மாம்சத்தில் உள்ளவர்களை ஆவியிலும் ஆவியில் உள்ளவர்களை மாம்சத்திலும் தொழுது கொள்ள முடியாது. ஏன் பார்க்கவோ பேசவோ கூட முடியாது. தேவனுடைய விருப்பத்தின்படிதான் அவரை நாம் தொழுது கொள்ள வேண்டும். கண்டு விசுவாசிக்கிறவர்களாலே தேவனை தொழுது கொள்ள முடியாது. காரணம், அவர் மாம்சத்திலோ கற்களிலோ மண்ணிலோ மரத்திலோ இல்லை. அவர் ஆவியா இருக்கிறார். அவரை ஆவியிலே தான் தொழுது கொள்ள வேண்டும். கர்த்தர் சித்திரத்திலே உள்ளவர் அல்ல, அவர் நம்முடைய இருதயத்திலே வாசம் செய்கிறவர். கர்த்தருடைய ஆவியினாலே அன்றி கர்த்தரை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது. கண்டு விசுவாசிக்கிறவனை பார்க்கிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார். மத்தேயு 10:20. இயேசு கிறிஸ்துவாகிய இவரே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஜலத்தினாலே மாத்திரமல்ல, ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர் ஆவியானவர் சத்தியமாகையால் ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறார். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். நாம் அபிஷேகமும் வல்லமையும் பெற்றிருப்பது வீட்டிலே முடங்கி கிடப்பதற்கல்ல. பராக்கிரமசாலியான கிதியோன் தன்னோடு இருந்த 10 பேரை அழைத்து சென்று அவனுடைய தகப்பனின் கட்டுப்பாட்டில் இருந்த விக்கிரக தோப்புகளை எல்லாம் வெட்டி சாய்த்தான். ஏனெனில் தேவனின் வைராக்கியம் அவனில் பற்றி எரிந்தது. அவன் அதை உபயோகப்படுத்திக் கொண்டான். ஆகவே பயந்தவர்களும் தைரியம் இல்லாதவர்களும் கர்த்தர் மேல் தாகமும் வைராக்கியமும் வாஞ்சை இல்லாதவர்களும் சத்ருவை எதிர்த்து நிற்காதவர்களும் தொடை நடுங்குகளும் கர்த்தருடைய சேனையில் இருப்பதற்கு லாய்க்கற்றவர்கள். மேலும் மனுஷர்களுக்கு பயந்தவர்களும் சமுதாயத்துக்கு பயந்தவர்களும் சாத்தானை எதிர்க்கவோ மேற்கொள்ளவோ முடியவே முடியாது. நாம் அபிஷேகமும் வல்லமையும் பெற்றிருப்பது உண்மைதான், ஆனால் அவற்றை பிரயோஜனப்படுத்த வேண்டும். இல்லையேல் அவைகள் ஒன்றுக்கும் உதவாது. கலப்பையில் கை வைத்தவன் பின்னிட்டு பார்க்க கூடாது. இன்றே எழும்புவோம், கர்த்தருடைய யுத்த களத்திலே பங்கு பெறுவர்களாய் மாறுவோம். ஆமேன். தேவன் தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரைஸ் காட். அல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.